மிக்க மகிழ்ச்சி. முதலில் இன்றைய முக்கிய செய்திகள். இந்தியாவில் போராட்டங்கள் ஜனநாயக முறையில் மட்டுமே இடம்பெற வேண்டும் என்று நிதியமைச்சர் அருண் ஜேட்லி கூறியிருக்கிறார். சிவசேனாவின் போக்கினை அவர் கண்டித்திருக்கிறார். நாட்டில் சகிப்பின்மை அதிகரித்து விட்டது என்று காங்கிரஸ் மூத்த தலைவர் ஆனந்த் சர்மா கூறியிருக்கிறார். நம்பிக்கையை ஏற்படுத்த பிரதமர் மோடி தவறிவிட்டார் என்று அவர் தெரிவித்திருக்கிறார். பாகிஸ்தான் கிரிக்கெட் வாரிய தலைவர் ஷஹரியார் கான் IPL தலைவர் ராஜீவ் சுக்லாவை சந்தித்தார். இந்திய பாகிஸ்தான் கிரிக்கெட் தொடர் நடைபெறுவது சந்தேகம் என்று தெரிகிறது. டெல்லியில் கார் டாக்ஸியில் ஒரு பெண்ணை பாலியல் வன்கொடுமை செய்த வழக்கில் உபேர் டாக்ஸி ஓட்டுநர் சிவ்குமார் யாதவ் குற்றவாளி என்று டெல்லி நீதிமன்றம் தீர்ப்பளித்திருக்கிறது. தண்டனை விவரம் 23ஆம் தேதி அறிவிக்கப்படும். டெல்லியில் காவல்துறையை மாநில அரசிடம் ஒப்படைக்க வேண்டும் என்று டெல்லி முதலமைச்சர் அரவிந்த் கெஜ்ரிவால் தெரிவித்திருக்கிறார். பிரதமர் மோடியிடம் அவர் கோரிக்கை வைத்திருக்கிறார். தகவல் அறியும் உரிமை சட்டங்களின் தகவல்களை பாடத்திட்டத்தில் சேர்க்க வேண்டும் என்று தமிழக காங்கிரஸ் தலைவர் EVK இளங்கோவன் தெரிவித்திருக்கிறார். இதன் மூலம் மாணவர்கள் விழிப்படைவார்கள் என்று அவர் தெரிவித்தார். நாகை மீனவர்களின் காவல் 3ஆம் தேதி வரை நீட்டிக்கப்பட்டுள்ளது. இலங்கை பருத்தித்துறை நீதிமன்றம் இந்த உத்தரவினை பிறப்பித்திருக்கிறது. காஷ்மீரில் உத்தம்பூர் மாவட்டத்தில் பேருந்து ஒன்று பள்ளத்தாக்கில் கவிழ்ந்தது. இதில் 14 பேர் உயிரிழந்தார்கள். தமிழகத்தில் வடகிழக்கு பருவமழை காலதாமதமாக தொடங்கும் என்று வானிலை ஆய்வு மையம் கூறியிருக்கிறது. பிலிப்பைன்ஸ் சூறாவளி இதற்கு காரணமாக அமைகிறது. வீரேந்திர சேவாக் சர்வதேச கிரிக்கெட் போட்டிகளில் இருந்து ஓய்வு பெற்றார். இன்று அவருக்கு பிறந்த நாள். 104 டெஸ்ட் போட்டிகளிலும் 251 ஒருநாள் போட்டிகளிலும் அவர் விளையாடியிருக்கிறார். இன்று பங்குச்சந்தை சரிந்தது. சென்செக்ஸ் 58.09 புள்ளிகளும், நிப்டி 13.40 புள்ளிகளும் குறைந்தன. இவை இன்றைய முக்கிய செய்திகள். நாட்டில் பருப்பு விலை உயர்ந்து விட்டது. குறையும் என்று பல மாதங்களாக எதிர்பார்ப்பு இருந்தது. இன்னும் பருப்பு விலை குறைவதற்கான அறிகுறிகள் தென்படவில்லை. வெளிநாட்டிலிருந்து பருப்பு இறக்குமதி செய்யப்படுகிறது. பல்வேறு மாநிலங்களுக்கும் தரப்படுகிறது. பருப்பு விலை உயர காரணம் என? மத்திய அரசா, மாநிலங்களா? ஏன் மாநிலங்கள் இதற்கு பொறுப்பேற்க வேண்டும் மத்திய அரசு கூறுகிறது? பல்வேறு விலை உயர்வும் இதற்கு காரணமாக அமைகிறதா? விலைவாசி உயர்ந்து விட்டதா? பணவீக்கம் குறைவாக இருப்பது எந்த அளவுக்கு மக்களை சென்றடைந்திருக்கிறது? இதற்கு காரணம் என்ன? வரும் காலங்களில் விலை குறையக்கூடிய வாய்ப்புள்ளதா? இதை பற்றி நாம் பேசுவதற்காக பாரதிய ஜனதா கட்சி சேர்ந்த டாக்டர் ராஜலட்சுமி அவர்களும், காங்கிரஸ் கட்சி சேர்ந்த திரு பொன் கிருஷ்ணமூர்த்தி அவர்களும், இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி சேர்ந்த திரு சம்பத் அவர்களும் இங்கு வந்திருக்கிறார்கள். வணக்கம் டாக்டர் ராஜலட்சுமி. வணக்கம் திரு பொன் கிருஷ்ணமூர்த்தி. வணக்கம் திரு சம்பத். டாக்டர் ராஜலட்சுமி, பருப்பு விலை உயர்ந்து விட்டது. மத்திய அரசு என்ன செய்கிறது? பருப்பு விலை உயர்ந்திருக்கிறது என்பது ஒரு ஒத்துக்க வேண்டிய உண்மை. ஏனென்றால் எல்லா பருப்பும் 175 ரூபா கிலோ, 200 ரூபா வரைக்கும் விற்கிது. அதனால் இந்த அதாவது விலைவாசி ஏறும்பொழுது 2 விஷயங்கள் ஒன்று எடுக்கணும். ஒன்று வந்து சாதாரணமாக கன்சியூமர் ப்ராடக்ட்ஸ்லாம் நாட்டில் வாங்குதிறன் கூட்டிகிட்டனாலே ஏறும். இது அப்படி கிடையாது. கேப் பிட்வீன் சப்ளை அண்ட் டிமாண்ட். அந்த டிமாண்ட் உற்பத்திக்கும் அந்த தேவைக்கும் உள்ள கேப்பு தான் இங்கே வருது. ஏன்னா இன்றைக்கி கடந்த காலங்களில் பார்த்திங்கன்னா 2007 14.7 மில்லியன் டன்ஸாக இருந்தது. அதுக்கு பிறகு இது வர கூடி 2013-14 19.3 மில்லியன் டன்ஸாக இருந்திருக்கு. அதற்கப்புறம் நீங்கள் போன வருடம் வந்து சென்ற வருடம் 14-15 17 2 மில்லியன் டன் வந்து குறைஞ்சிருக்கு. ஆனால் இங்கே தேவை வந்து அதிகமாக இருக்குது. நீங்கள் சாதாரணமாக பார்த்தீங்கன்னா பருப்பு உற்பத்தி வந்து கொஞ்சம் ரிஸ்க்கான உற்பத்தி. இரிகேட்டட் ஏரியாவில் பண்ணுறது கிடையாது. நீர்வளம் வைக்க அரிசிலாம் பார்த்திங்கன்னா நீர்வளம் வைக்க ஏரியாவில் 58% உற்பத்தி பண்ணுறாங்க. வீட்டும் அதே மாதிரி தான். அதே சமயத்தில் நீங்கள் பல்சஸ் பார்த்திங்கன்னா 20% தான் இரிகேட்டட் ஏரியா. மற்றது எல்லாம் வந்து அன்றைக்கி ட்ரை ஏரியானா மானாவாரி மழையை நம்பி பண்ணுற இடம். அந்த மாதிரி இருக்கிறதுனால ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகும்னா ரிஸ்க்கு ஒரு சமயம் வளரும், ஒரு சமயம் வளராது. அதனால் மக்கள் வந்து கொஞ்சம் பருப்புலேருந்து வித்ட்ரா பண்ணிகிட்டு இருக்காங்க விவசாயிகள். அடுத்து நீங்கள் சென்ற ஆண்டு முழுசும் பார்க்கணுன்னா பிஜேபி அரசாங்கம் வந்து முதலே சொன்னாங்க ஒரு 15-20% உற்பத்தி குறையிறதுக்கு வாய்ப்பு இருக்கிறது. ஏனென்றால் நான் ஒரு வருஷம் முன்னாடியே சொல்லிட்டோம். ஏனென்றால் இங்கே வந்து என்னென்னா இது ட்ராட்டு இந்த மகாராஷ்டிரா மாதிரி இடங்களில் வந்து நிறைய மத்திய பிரதேஷ் ஆகிய இடங்களில் கொஞ்சம் வறட்சி, மழை குறைவாக இருக்கிறது. மழை குறைவாக ஃபோர்காஸ்ட் பண்ணியிருக்கோம். ஆகையினால உற்பத்தி குறையிறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஆக இந்த கேப்பை எப்படி ஃபில்லப் பண்ணணும்னா ஒன்று வந்து இம்போர்ட் பண்ணணும். ஏற்கனவே வந்து 6000 டன் வந்து இம்போர்ட் பண்ணியிருக்காங்க. ஒரு 40,000 டன் வந்து பஃபர் ஸ்டாக்காக கிரியேட் பண்ணணும்னு சொல்லிட்டு அரசாங்கம் வச்சுருக்கேன். இது வந்து இந்த மாதம் பிகினிங்லேயே ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனால் ஒன்று வந்து என்னென்னா வியாபாரிகள் மத்தியிலும் மக்கள் மத்தியிலும் வந்து பருப்பு விலை ஏறப்போகுது, பற்றாக்குறை இருக்கிறதுன்னு தெரிஞ்ச உடனே பதுக்கல்காரர்கள்லாம் பதுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. நீங்கள் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா 6000 டன் வரைக்கும் வந்து பதுக்கல்
இருக்கிறத டீஹோல்ட் பண்ணியிருக்காங்க, பிடிச்சிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி வந்து ஒரு விலை ஏறும்பொழுது ஆட்டோமேட்டிக்காக நேராக நிறையா வாங்கி 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 அதை சேமித்து வைக்கும்பொழுது ஆட்டோமேட்டிக்காக 2 ரூபா விலை ஏற வேண்டியது 5 ரூபா விலை ஏறிடும். இந்த மாதிரி தான் அதிகமாகி ஒரு 110. இப்போ இன்றைக்கி வந்து என்னென்னா ஒன்று இம்போர்ட் பண்ணி கொஞ்சம் கொண்டு வந்து பஃபர் ஸ்டாக் மூலமாக மக்களுக்கு டிஸ்ட்ரிபியூட் பண்ணணும். இப்போ தமிழ்நாடு அரசாங்கம் அதில் முன்னோடியாக முதலே வந்து இந்த ஹோர்டிங்கெல்லாம் நாங்கள் கண்ட்ரோல் பண்ணுறோம்னு சொல்லிட்டு அதுக்கு ஆக்ஷன் எடுத்துகிட்டு இருக்காங்க, தமிழ்நாடு, தெலுங்கானா, ஆந்திர பிரதேஷ் எல்லாமே. அதே சமயத்தில் இன்னொன்று பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் வந்து இப்போ வந்து 110 ரூபா வந்து கோஆப்ரேட்டிவ் அரிசி கூட 20 ரூபாய்க்கு ஒரு அரிசி கொடுக்குறாங்க. அந்த அரிசி கொடுக்கறதுனால ஆட்டோமேட்டிக்காக வந்து கொஞ்சம் மார்க்கெட்டில் அரிசி ஸ்டெபிளைஸ் ஆகுது. அதே மாதிரி சொன்னீங்க, ஒன்று வந்து இறக்குமதி செய்யப்படுகிறது, இறக்குமதி செய்ய வேண்டும் என்ற முடிவு தாமதமாக எடுக்கப்பட்டதா? இறக்குமதி அதாவது தேவை வரும்போது தானே இறக்குமதி. இது என்னன்னா விலை உயர்ந்த பிறகு இறக்குமதி, விலை உயர்ந்த பிறகு உயர்ந்துக்கிட்டு உரையேறக்கூடிய சாத்தியக்கூறு இருக்கு. ஆனால் அதே சமயத்தில் ஓரளவுக்கு நமக்கு ஸ்டாக் இருக்கு, இங்கே இருக்கு. ஆனால் இங்கே இருக்கிறத வந்து பதுக்கலுக்கு போன உடனே ஆட்டோமேட்டிக்காக அங்கே வந்து சந்தையில் விலை ஏறிடுச்சு. ஏன் பதுக்கலை தடுக்கவில்லை? பதுக்கல் வந்த பிறகு தான் நம்ம ஆக்ஷன் எடுத்திருக்கு. அது கொஞ்சம் முக்கியமான விஷயம் தான். பதுக்கல் முதலே தடுக்கணும். நம்ம ஏற்கனவே நீங்கள் பார்த்தீங்கன்னா விலைவாசியெல்லாம் கன்சியூமர் ப்ரைஸ் இண்டெக்ஸ் எல்லாம் வந்து பிஜேபி கவர்மெண்ட் வந்த உடனே குறைஞ்சதுக்கு காரணம் ஒரு ஏற்கனவே 0% வரைக்கும் விலைவாசி குறைஞ்சிருக்கிறதுக்கு காரணம் என்ன? பதுக்கல், இது பிளாக் மார்க்கெட்டிங், பிளாக் மணி, இது எல்லாத்தையும் அவங்க தடுத்தது தான். ஆனால் அந்த பல்சஸ் மட்டும் எப்படியோ கொஞ்சம் இந்த ஊக வாணிகம், அந்த பேர வாணிகம்லாம் இம்போர்ட் பண்ணுறவங்களும் இது பண்ணிக்கிறாங்க. ஆனால் என்ன ஆகும்னா நம்ம எப்போவுமே நம்ம கேப்பை வந்து வெளிச்சந்தையில் போடும்போது அவனும் விலையை ஏற்றிடும். நீங்கள் கிட்டத்தட்ட பர்மாலேருந்து மியான்மர்லேருந்து நமக்கு வருது பருப்பு. அந்த பருப்பை என்ன பண்ணுறாங்க, அவங்களும் விவசாயிகளும் அவங்க மார்க்கெட்லையும் விலை ஏற்றிடுறாங்க. ஸோ எல்லாம் சேர்ந்து வந்து விலை ஏறிடுது. இது வந்து கொஞ்சம் சமாளிக்கிறது ரொம்ப கஷ்டமான விஷயம் தான். கவர்மெண்ட் ஆக்ஷன் எடுத்தாலும் சமாளிக்கிறது கஷ்டம். யாருனாலும் சரி, எந்த அரசாங்கனாலும் இதை சமாளிக்கிறது இப்படி இந்த மாதிரி சந்தையில் இதில் பிடிஎஸ், இந்த பப்ளிக் டிஸ்ட்ரிபியூஷன் சிஸ்டத்தில் கொஞ்சம் கொடுக்கணும், கோஆபரேட்டிவில் கொடுக்கணும். அடுத்தது மக்களோட தேவைகளும் கொஞ்சம் ஓரளவுக்கு சரியாக சமாளிக்கப்படணும். நம்ம வந்து பருப்பு நிறைய கன்சியூம் பண்ணுற கண்ட்ரி இந்த கண்ட்ரியில், ஆனால் தேவைக்கு ஏற்றபடி உற்பத்தி இல்லை, வெளியே இருக்கிறத நம்ம எதிர்பார்த்து இருக்கிறோம். ஆகனால இது வந்து அடுத்த தடவைக்கு நான் என்ன ஆகும்னா இந்த ப்ராமிஸை என்ன பண்ணுவாங்க, அடுத்த விலைவாசியில் இவ்வளோ ஏறின எல்லாரும் நான் மொத்தம் பருப்பு விளைச்சலுக்கு போவாங்க. அடுத்தது உடனே அடுத்த வருஷம் நீங்கள் பார்த்தீங்கன்னா நிச்சயமாக அடுத்த சந்தைக்கு ஏகப்பட்ட பஃபர் மார்க்கெட்டில் ஏகப்பட்டது ஏராளமாக சந்தையில் வரும். 40 ரூபா 50 ரூபாய்க்கு பருப்பு விழுறதுக்கு சான்ஸ் இருக்குது. நீ 6 மாதம் கழிச்சு பார்க்கும்போது இதுதான் இந்த விவசாயத்தில் ஏற்படுற போராட்டங்களும் சிக்கல்களும். சரி, திரு பொன் கிருஷ்ணமூர்த்தி, அதிக தேவை இருந்தது, விநியோகத்தில் சிக்கல் இருந்தது, இறக்குமதி செய்யப்பட்டிருக்கிறது, மாநிலங்களுக்கு தரப்படும், பருப்பு விலை குறையும், சரிதானே? அதாவதுங்க, நீங்கள் பேராசிரியர்கிட்ட ஒரு கேள்வி கேட்டீங்க. பற்றாக்குறை வரும்பொழுது பண்ணாமல் பற்றாக்குறை வந்ததுக்கப்புறம் இறக்குமதி பண்ணிங்க. அப்போ அவங்க ஒன்றும் ஒத்துக்கிட்டாங்க. பேராசிரியர் எங்களுக்கு ஆள தெரியல அப்படின்றத அவங்களே ஒத்துக்கிட்டாங்க. என்ன தவறுங்க, நிச்சயமாக தவறு. அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, பற்றாக்குறை வரும் என்று எங்களுக்கு முன்னரே தெரியும் அப்படின்ற ஒரு வாதத்தையும் அவங்க சொன்னாங்க. நான் என்ன கேட்குறேன், நல்ல அரசருக்கு என்னன்னா மக்களுக்கு என்ன தேவையோ அதை செய்யணும். அந்த புறத்துலேருந்து வெளியே வந்தவுடனே மன்னர் என்ன கேட்பாரு, மாதம் மும்மாறி பொழிந்ததா மந்திரியை பார்த்து கேட்பார். பொழிந்தது மன்னான்னா ஆனந்த கூத்தாடி உள்ளே போயிடுவார் அந்த புறத்துக்கு. அந்த மாதிரி போனால் கூட இவங்க பரவாயில்ல, ஆனந்த கூத்தாடி கூட இவங்க போல அந்த புறத்துலேருந்து வரவே இல்லை. இவங்க வந்து மும்மாறி பொழிந்ததான்னு கேட்கவே இல்லை. ஆனால் பேராசிரியர் அம்மா சொன்னாங்க அதாவது பற்றாக்குறை வரும்னு தெரியும். இப்போது நம்ம நாட்டில் நீங்கள் மாமிசம் சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லிட்டீங்க, அதில் தான் புரோட்டீன் ஜாஸ்தியாக இருக்குதுன்னு சொன்னாங்க. சரி, நாங்கள்லாம் மாமிசம் சாப்பிடல, பருப்பில் தான் இருக்குது, அதை கூட நீங்கள் கிடைக்க விட மாமிசம் சாப்பிட வேணாம்னு சொல்லலையே. சரி, விட்டுருவோம், அது கூட வேணாங்க. புரோட்டீன் அதிகமாக இருக்குது இல்லை சொல்கிறாங்க, அது சாப்பிடாதீங்க, இது சாப்பிடாதீங்க, எது சாப்பிடக்கூடாது. ஹரியானா முதலமைச்சர் என்ன சொன்னார்ன்றதெல்லாம் நமக்கு தெரியும். சரி, நீங்கள் சொல்கிறீங்க சாப்பிடாம சில பேர் இருக்கணும்னு கூட முயற்சி எடுப்பாங்கன்னு வச்சுக்கோங்க. நீங்கள் சொல்கிறது பருப்பில் தான் அந்த புரோட்டீன் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. இப்போ அது கூட கிடைக்காம பண்ணிட்டீங்க. அம்மாவே ஒத்துக்கிட்டாங்க. 200 ரூபா விற்கிது, 50 ரூபா விற்ற பருப்பு 200 ரூபா. ஏழைப்பாழைங்களுக்கு அந்த பருப்பு சாம்பார் வைக்கிறது வந்து ஒரு மிகப்பெரிய வரப்பிரசாதமாக இன்றைக்கி இருந்துக்கிட்டு இருக்கு. ஆனால் அதில் இவங்க மண்ணள்ளி போட்டாங்க. இப்போ இன்றைக்கி அது பருப்பு என்பது அவங்களுக்கு கிடைக்கல. சொன்னாங்க பர்மாவிலேருந்து கிடைக்குது, இந்தோனேஷியா, போர்ச்சுகல்ல இருந்தெல்லாம் வாங்கியிருக்கோம் அப்படின்லாம் சொல்கிறீங்க. இப்போ நான் என்ன கேட்குறேன், 5000 மெட்ரிக் டன் வந்து போர்ட்டஸில் வந்து ஆர்பாரில் வந்து இறங்கியிருக்கு. நீங்கள் அதை விநியோகமே பண்ணல, இறங்கின இடத்துலையே இருக்குது. ஏன் நீங்கள் வெளியில் அனுப்பலை? மத்திய அரசாங்கம் அதை வெளியிலே அனுப்பலைன்னு சொல்கிறாங்க. ஏன் அனுப்பாமல் இருக்கிறீங்க?
அதை வெளியில போகணும் இல்ல. 500 டன் வந்து தமிழகத்துக்கு கொடுக்குறேன்னு சொல்லியிருக்கீங்களா? அது தமிழக அரசு எடுத்திருக்காங்களா என்னன்னு தெரியல. இப்போ விலைவாசி இந்த அளவுக்கு ஏறி போனதுக்கு அப்புறம் நாங்க வந்து பருப்பை வெளிநாட்டுல இருந்து கொண்டாடுறோம் அப்படின்னு எல்லாம் சொல்றது வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா, இது வந்து ஒரு கையாலாகாதத்தனமான ஒரு அரசாங்கம் தான் செயல்பட்டு கொண்டிருக்கிறது தான் நம்ம சொல்லணும். கடந்த ஆண்டும் வறட்சி இருந்தது, கடந்த ஆண்டும் உற்பத்தியில் குறைவாக இருந்தது, ஆக அதிக தேவை அதிகரித்தது. இந்த தேவையுடைய அதிகரிப்பை கணக்கில் கொண்டு இறக்குமதி செய்வதற்கான முயற்சி. அதாவதுங்க, கடந்த ஆண்டு கூட நீங்க ஒன்றை பார்க்கணும். 1.5 ஆண்டுகளுக்கு முன்னால பட்ஜெட்டை தாக்கல் பண்ணிட்டு வந்த அருண்ஜேட்லி என்ன சொன்னார்? உணவு கையிருப்பு அதிகமாக இருக்குனார், பருப்பு உள்பட. கொஞ்சம் அப்பப்போ பற்றாக்குறை வந்தபோது வருவதற்கு முன் காப்போம் தான் மன்னன். வருவதற்கு முன் நாம காத்தோம். யூபி அரசாங்கம் என்ன பண்ணுச்சு? பற்றாக்குறை எதுல வருமோ அதை நம்ம இருங்கம்மா ஒரே நிமிஷம் நீங்க பேசுங்க, நான் பேசி முடிச்சிடறேன். வெங்காயம் விலைங்க 3 நாளைக்கு மேல ஏறி விற்கல, நாங்க குறைச்சோம். உடனே பாகிஸ்தான்ல இருந்து லாரி மூலியமாகவே கொண்டு வந்தோம். அதெல்லாம் பண்ணணும். ஏன்னா எங்களுக்கு முதல்லயே தெரியும் அப்படின்னு சொல்றீங்க நீங்க. இப்போ இந்திய நிலங்கள்லங்க இந்த சூழலை பொறுத்த வரைக்கும் உங்களாலும் இதை எதிர்கொண்டிருக்க முடியாது என்பது கண்டிப்பா முடியுங்க. நான் என்ன சொல்றேன், நமக்கு முதல்லயே இது தெரியும்னு சொன்ன போது பருப்பு இன்னைக்கு 5000 மெட்ரிக் டன் கொண்டு வரும்போது ஏங்க 2 மாசத்துக்கு முன்னால அதை கொண்டு வந்திருக்க? இன்னொரு விஷயம் சொன்னாங்க, அதையும் சொல்லிடுறேன், அதையும் சேர்த்து அம்மா பதில் சொல்லிட்டோம். பதுக்கல்காரர்னு சொன்னாங்க. அதான் காங்கிரஸ் பதுக்கல்காரர்கள், காங்கிரஸ் உருவாக்கிய பதுக்கல்காரர்கள். உங்கள் ஆட்சியில் பதுக்கல்காரர்களாக உருவாக்கி விட்டீர்கள். அந்த பதுக்கல்காரர்கள் இன்னைக்கு பதுக்கிட்டு இருக்காங்க. அதாவது தேவைக்கு ஏற்ப ஓரளவுக்கு இருக்கிறதையும் சொல்றேன் வந்துங்க. நாட்டிய பேரொலி வைஜெயந்தி மாலா நாட்டிய பேரொலி இந்த ஒரு சின்ன ரவுண்டு போட்டு பாட சொன்னா ஆடுவாங்க. ஒண்ணுமே ஆட தெரியாம நீங்க பெரிய கூடத்துல விட்டா கூட ஆட முடியாது. உங்களுக்கு ஆட தெரியாது, நீங்க பத்மினியும் கிடையாது, வைஜெயந்தி மாலாவும் கிடையாது, நாட்டி ஆட முடியாது உங்களால அம்மாவை சொல்ல, நான் நரேந்திர மோடி அரசாங்கத்தை சொல்றேன். அப்போ நீங்க வந்து ஆள தெரியணும். ஆள தெரியாதவர்கள் இந்த நாட்டை ஆண்டு கொண்டிருக்கிறீங்க. பதுக்கல்காரர்களை ஏங்க இரும்பு கரம் கொண்டு அடக்க நீங்க தயங்குறீங்க? கிட்டத்தட்ட 60 ஆண்டுகளுக்கு பதுக்கல்காரர்கள் எல்லாரையும் கள்ள மார்க்கெட்டுக்காரர்கள் எல்லாத்தையும் உற்பத்தி பண்ணிட்டு போயிட்டாங்க. அடுத்தது வந்து யாருக்கு யாரை உண்டாக்குறது? நிச்சயமா அவர்கள் தான் உருவாக்குனாங்க. காங்கிரஸ் ஆட்சியில உருவாக்கி வச்சிருக்காங்க. அதாவது நாங்க தான் தடுத்துக்கிட்டு இருக்கோம். நீங்க வந்து உருளைக்கிழங்குல விவசாயிக்கு 1 ரூபா கூட கிடையாதுன்னு ரோட்ல கொண்டு கொட்டினாங்க. உடனே வந்து ஏற்றுமதியாளர்களை கூப்பிட்டு பேசி நிர்மலா சீதாராமன் 3000 டன் உடனே ஏற்றுமதி பண்ணாங்க. அவனுக்கும் 10 ரூபா விலை கிடைச்சது. ஆகையினால இந்த மாதிரி விஷயங்களை செஞ்சுக்கிட்டு இருக்கோம் நாங்க தான். அதாவது இவர் வந்து ராஜா அந்தப்புறம் அரண்மனை டான்ஸ் இதெல்லாம் பார்த்து ரொம்ப கலர்ஃபுல்லா பிக்சர் கொடுத்துட்டு இருக்காரு. இதெல்லாம் பண்ணது அவங்க தான் பாரம்பரிய ஆட்சி வச்சு அந்தப்புறம் மாதிரி அரசு ஆரம்பிச்சு பார்லிமெண்ட் வந்து அவங்களுடைய காரிடார் மாதிரி ஆக்கி இவங்க குடும்பம் முழுசும் உட்கார்ந்து ஆண்டுகிட்டு இருந்தாங்க. இது பிஜேபிக்கு இதுக்கும் சம்பந்தம் கிடையாது. அவர் சொல்றது வந்து அவர்களை பத்தி தான் சொல்லிக் கொண்டு இருக்கிறார்கள். ஆகையினால இது ஆள தெரியாத தடுப்பதற்கு இன்றைக்கு தடுத்து கொண்டு இருக்கிறோம். பற்கல்காரர்கள் நீங்க உருவாக்கி வச்சுட்டீங்க. அவங்ககிட்ட இருந்து இன்னைக்கு என்ன 6000 கோடி நாங்க வெளியே கொண்டு வந்தோம். நிச்சயமா அவங்க தான் காரணம். பதுக்கல்காரர்கள் அவர்கள் காலத்தில் உருவாக்கப்பட்டவர்கள், அவர்களை சார்ந்தவர்கள், அவங்களுக்கு தேவையானவர்கள். இந்த மாதிரி ஆட்கள் தான் பதுக்கல் ஊக வாணிக்கம் எல்லாத்துலேயும் போனதுனால தான் ஃபார்வர்ட் ட்ரேடிங் ஃபோர்காஸ்டிங் எல்லாத்துலேயும் போய் இன்னைக்கு அந்த சிஸ்டத்தையே மாற்றி விட்டு இன்னைக்கு வெங்காயம் இவ்வளோ ஒரு பாலிசி போடுவாங்க, வெங்காயம் விலை ஏறும். இன்னொரு பாலிசி போடுவாங்க, உருளைக்கிழங்கு ஏற்றுமதி பண்ணலான்வாங்க. அவங்க ஆட்களாக அதை ஹோல்ட் பண்ணி வச்சுருப்பாங்க, உடனே ஏற்றுமதி பண்ணுவாங்க. இதை மாதிரி அவங்க ஒரு சந்தையை உருவாக்கி வச்சுருக்காங்க. கள்ள மார்க்கெட்டு, கள்ள சந்தை, கருப்பு பணம் எல்லாத்தையும் காங்கிரஸ் உருவாக்கி வச்சுருக்கேன். அதனால தான் இன்னைக்கு இந்த விலை இப்படி ஏறி இருக்கு. நாங்கள் இன்னும் 2 நாள்ல இதை குறைச்சு காமிப்போங்க. ஆட்டோமேட்டிக்கா 100 ரூபாயில பருப்பு விலை வந்து நிற்கும். அடுத்த தடவை உற்பத்தி அதிகமாகி 50 ரூபாய்க்கு 6 மாசத்துல வரப்போகுது. சரி திரு சம்பத், இன்னும் ஒரு மாதத்துக்குள் 100 ரூபாய்க்கு பருப்பு வந்துவிடும். ஒரு வாரத்தில் வந்துவிடும் என்று கூறுகிறார். ஆனால் அரசாங்கமே இன்னும் 2 மாதத்தில் விலை குறைய வாய்ப்பு இருக்கு. விலைனா அது வந்து 100க்கு கீழே 100 ரூபாய்க்கு ஆவரேஜா ஒரு வாரத்தில் வந்துருவாங்க. ஒழுங்கா டிஸ்ட்ரிபியூஷன் சிஸ்டம் மாநில அரசும் அதுக்கு ஒத்துழைக்கணும். மாநில அரசாங்கம் தான் டிஸ்ட்ரிபியூஷன்ல கை வச்சிருக்காங்க. அவங்க டிஸ்ட்ரிபியூஷன் சிஸ்டத்தை எடுத்துக்கும் போது ஒரு வாரத்தில் 100 ரூபாய்க்கு பருப்பு விலை வந்துவிடும் என்று நிச்சயமா சொல்றேங்க. அடுத்த 1 வாரம் கழிச்சு நம்ம பேசுவோம். அன்னைக்கு விலை குறைஞ்சிருக்கும். சரி திரு சம்பத், பருப்பு விலை 200 ரூபாய் விற்கிறது. ஒரு வாரத்திலேயே 100 ரூபாய் வந்துவிடும் என்று டாக்டர் ராஜலட்சுமி கூறுகிறார். குறைந்தபட்சம் 1 மாதம் வரை கூட காத்திருக்கலாம். அடுத்த ஆண்டு 50 ரூபாய்க்கே வந்துவிடும் என்று கூறுகிறார். அரசாங்கம் நடவடிக்கை எடுத்துக்கொண்டிருக்கிறது, நம்புகிறீர்கள் தானே? அதாவது கடந்த 25 ஆண்டுகள் இல்லாத அளவுக்கு பாரதிய ஜனதா ஆட்சியில் பருப்பினுடைய விலை 2 மடங்குக்கும் மேலாக கூடியிருக்கிறது. வெறும் 90 ரூபா இருந்த பருப்பு இன்னைக்கு 210 ரூபாய்க்கு வாங்க வேண்டிய சூழ்நிலை வந்திருக்கு.
பருப்பு வகைகள் அனைத்துமே, அது துவரம் பருப்பாக இருக்கட்டும், உளுந்தம் பருப்பாக இருக்கட்டும், கடலை பருப்பாக இருக்கட்டும், பாசி பருப்பாக இருக்கட்டும், எல்லாமே 2 மடங்குக்கு மேலே விலை உயர்ந்திருக்கிறது. அண்ணன் ஒன்று சொன்னார், வருமுன் காப்போம். ஒரு அரசாங்கத்துக்கு நம்ம நல்லா தெரியும், கடந்த வருடம் ஒரு பகுதியில் முன்கூட்டியே மழை பெஞ்சது. பருவமழை முன்கூட்டியே பெய்வதனாலேயும் விவசாயம் பாதித்திருக்கிறது. பிற கூடுதலான மழை பெய்தாலும் இத்தகைய பருப்பு வகைகளுடைய உற்பத்தி பாதிக்கும். ஏறக்குறைய 12% மேல் கடந்த ஆண்டு பருப்பு உற்பத்தி குறைந்திருக்கிறது. அப்படியானால் பருப்பு தேவை என்பது நிச்சயமாக ஏற்படும் என்பதை ஆட்சியாளர்கள் உணர்ந்திருக்க வேண்டும். ஏற்கனவே வெங்காயமும் இப்படி ஒரு நெருக்கடிக்கு ஆளான போதும் பெரும் 1 கிலோ 100 ரூபாய்க்கு வந்த பிறகுதான் இவர்கள் வெளிநாடுகளிலிருந்து இறக்குமதி செய்கிற முடிவெடுத்தார்கள். இப்போதும் 200 ரூபாய் எட்டி சந்தி சிரிக்கிறது. இவர்கள் ஆட்சியினுடைய லட்சணத்தை பற்றி மக்கள் சந்தி சிரிக்க வைத்து விட்டார்கள். இனி நாங்கள் இறக்குவோம், 1 வாரத்தில் பாதி விலைக்கு இறங்கிவிடும் என்று சொல்லுவது என்பது வெளிநாட்டுக்கு இறக்குமதி ஆகிவிட்டது. எவ்வளவு இறக்குமதி ஆயிருக்கு? நீங்க 5000 டன் இறக்குமதி ஆயிருக்கு. தேவை எவ்வளவு நீங்க பாத்தீங்கன்னா, இந்த தேவையை இந்த 5000 டன் பூர்த்தி செய்யவே செய்யாது. அதுவும் இவர்கள் இப்போது இறக்குமதி செய்திருப்பது வெறும் துவரம் பருப்பு தான். உளுத்த பருப்பு இனிதான் இறக்குமதி செய்ய போகிறார்கள். பாசி பருப்புடைய விலை என்ன, கடலை பருப்பு என்ன? நீங்க பாத்தீங்கன்னா இந்தியா முழுவதிலும் ஏழை எளிய மக்கள் அதிகமா பயன்படுத்துறது பாத்தீங்கன்னா பருப்பு சாம்பார் வச்சுதான் குடும்பம் நடத்துவாங்க. வட இந்தியாவில் வந்து ரொட்டி டால், ரொட்டி டாலுக்கு நிகரான உணவே கிடையாது. ஏழை எளியவர்களுடைய அதாவது உணவு ஆகாரமே அதான். நம்ம வட மாநிலங்கள் பல இடங்களுக்கு போயிருக்கோம். நமக்கு ரொம்ப சீப்பா ஏதாவது நம்ம சாப்பிடணும்னு நினைச்ச போது டெல்லியிலேயே சொல்றேங்க, டெல்லியிலேயே எங்க கட்சி அலுவலகத்துக்கு பக்கத்துல சீப்பா கிடைக்கிறது பருப்பு டால் தான். மற்றதெல்லாம் விலை அதிகம். அதை வச்சுதான் அங்க இருக்கக்கூடிய ரிச்சா தொழிலாளிங்க, ஏழை எளிய உழைப்பாளிங்க எல்லாமே பயன்படுத்துறாங்க. இன்னும் பெருவாரியான மக்களுடைய அத்தியாவசிய உணவு பருப்பு. அந்த பருப்பு விலையை கடுமையாக உயர்வது வேடிக்கை பார்த்திருக்கிறது மத்திய அரசாங்கம். இன்னொரு பக்கம் இந்த விலை ஏற்றத்திற்கும் பற்றாக்குறைக்கும் காரணம் உற்பத்தியிலே ஏற்பட்ட தேக்கம் மாத்திரம் இல்லை, ஆன்லைன் வர்த்தகம், பதுக்கல், இரண்டும் மிக முக்கியமான. காங்கிரஸ் அரசாங்கம் இவர்கள் எவ்வளவுக்கு எவ்வளவு ஆதரிக்கிறார்களோ வளர்த்து விடுகிறார்களோ அது எங்கே போய் நிற்கிறது என்றால் பதுக்கலில் போய் நிற்கிறது. சரி சொல்லுங்க. பதுக்கல்காரர்களை கருப்பு பணத்தை கொண்டு வர முடியல, பதுக்கின பருப்பு கூட கொண்டு வர கையாளாவது அரசாங்கம். சொல்லுங்கள் டாக்டர் ராஜலட்சுமி. அதாவது முயற்சி செய்திருந்தால் விலை குறைப்புக்கான முடிவுகளை எடுத்திருக்கலாம், செயல்படுத்தி இருக்கலாம். முயற்சி செய்து கொண்டு தான் இருக்கவங்க. அவர் ஒரு தவறான தகவலையும் சொன்னார் நம்ம நண்பர் சம்பத் வந்து. என்னன்னா பருப்பு சாம்பார் தான் நம்ம இந்தியா முழுசும் பருப்பு சாம்பார், துவரம் பருப்பு, இருங்க துவரம் பருப்பு, மக்கள் வந்து இது கிடைக்கல அதை சாப்பிடு, அது கிடைக்கல இதை சாப்பிடு. சரி சரி, அதனால மாட்டுக்கறி சாப்பிடுறான், அவனுக்கு சீப்பா கிடைக்குது. சரி, அதையும் சாப்பிட வேணான்றீங்க. சொல்லுங்க. அதாவது சாம்பார் வைக்கிறது வந்து தென் தமிழ்நாடு, ஆந்திரா, கேரளா இந்த இடங்களில் தான் சாம்பார். ஆக்சுவலாக நீங்கள் நார்த் இந்தியா போனீங்கன்னா அவங்க யூஸ் பண்ணுறது பச்சைப்பருப்பு, பைத்தம்பருப்பு தான். அதனால் பைத்தம்பருப்பு விலை வந்து அவ்வளோ அதிகமாக ஏறலை, மற்ற பருப்பு அவளோட குறையா இருக்குது. இந்த மாதிரி ஒரு இன்ஃபர்மேஷன். அதே சமயத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா இருங்க நான் சொல்லி முடிச்சுக்கிறேன். ஆக்சுவலாக இன்னொரு விஷயம் நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த இது ஆன்லைன் ட்ரேடிங்லாம் சொன்னாங்க. ஆன்லைன் ட்ரேடிங் ஆரம்பிச்சு உங்கள் பக்கத்தில் இருக்க ஒரு காங்கிரஸ்காரர் தான் சொல்லணும். ஆன்லைன் ட்ரேடிங்லாம் ஆரம்பிச்சு அவங்க குடும்பத்தில் நாங்கள் அதை கட்டைல் பண்ணிக்கிட்டு இருக்கோம். நாங்க தான் அதை ஆன்லைன் ட்ரேடிங்கையும் ரெகுலேட் பண்றது கமிஷன் போட்டிருக்கோம். அதுக்காக அதாவது அதை ரெகுலேட் பண்ணிட்டு இருக்கோம். ஆன்லைன் ட்ரேடிங்க எதுல தான் இருக்கலாம், எது இருக்கலாம். இன்னைக்கு 5000 டன் வந்து பதுக்கல நாங்க ஒரே நாள்ல எடுத்திருக்கோம். அது கன்சூமர் டியூரபிள்ஸ். அது நுகர்வோர் பொருள். நீங்க அதோட உணவு பொருளை தடுப்பதற்கான முயற்சி எடுப்பதா சொல்லுங்கள். அதாவது சப்ளைக்கும் டிமாண்டுக்கும் உள்ள கேப்பை வந்து ரெகுலேட் பண்ண வேண்டியது. நான் சொல்லிக்கிறேன், அதுக்கு பிறகு நீங்க பேசும்போது நான் தேவையில்லை. அதுக்குள்ள கேப்பை ரெகுலேட் பண்றதுக்கு இம்போர்ட் பண்றோம். அதுக்கப்புறம் உள்ள இருக்க நம்ம பதுக்கப்பட்டு இருக்க பொருட்களை வெளியே கொண்டு வந்தா தான் சந்தைக்கு வரும். அவ ஏற்கனவே வாங்கி பதுக்கும் போது அடிஷனல் டிமாண்ட், அதுக்கு அடிஷனல் தேவையை உற்பத்தி பண்ணிக்கிறது. அதனால விலைவாசி இன்னும் அதிகமாக. அதனால தான் இந்த மாதிரி ஒரு ஹைப்பர் இன்ஃப்ளேஷன் லெவலில் போயிட்டு இருக்கிறதுக்கு மெயினாக பதுக்கல் காரணம். இம்போர்ட் பண்ணியாச்சு.
பேலன்ஸ் பண்ணி அதை வந்து ஸ்டேட்ஸ் வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ணணும். டிஸ்ட்ரிபியூட்டிங் மெக்கானிசம் வந்து சரியாக இருந்ததுன்னா ஆட்டோமேட்டிக்காக இந்த விலைவாசி குறையும். நான் நிச்சயமாக சொல்கிறேன், இன்னும் ஒரு வாரத்தில் இந்த விலைவாசிலாம் குறையும், பருப்பு விலைகள்லாம் குறையும். அதனால இவர் வந்து வெங்காயத்தை சொன்னாங்க, உருளைக்கிழங்கு சொன்னாங்கன்னா எல்லாத்தையும் வந்து விவசாயிகளுக்கு ஆதாயம் கிடைக்கிற மாதிரி உருளைக்கிழங்கு பண்ணியிருக்கோம், வெங்காயத்தை விலையை கண்ட்ரோல் பண்ணியிருக்கோம். வெங்காயம் வந்து பக்கத்தில் பாகிஸ்தான்ல இருந்து வந்தது, இதில் வந்து கப்பல் ஏறி வர வேண்டி இருக்கிறது, அதுக்கு கொஞ்சம் நாள் ஆகிறது. அதனால எதையும் அதாவது தேவையானது நீங்க வந்து நம்ம அதாவது பெங்கால்ல என்ன பண்ணீங்க, மக்கள் பொறுத்துக் கொள்ள வேண்டும் சொல்றீங்களா? மக்கள் பொறுத்துக் கொள்ள வேண்டும் என்று மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும். மக்கள் வந்து ஒரு தட்டுப்பாடு என்று வருகிறது, அந்த தட்டுப்பாடு ஆர்டிபிஷியல் அதாவது ஆர்டிபிஷியல் செயற்கை முறையில் இருக்கு. அதாவது சப்ளை இல்லை, விவசாயத்தில் குறைஞ்சதுன்னா ஒரு விஷயம். ஆனால் செயற்கையாகவும் தட்டுப்பாடு ஏற்படுகிறது. நிறைய பேர் போய் வாங்குறாங்க, பதுக்குறாங்க. ஆகையினால வந்து விலை கடன்னு ஏறிட்டு போகுது. ஆகையினால இந்த பதுக்கலை வந்து மக்கள் பதுக்கல்காரர்கள் கண்டுபிடிக்கணும். மக்களும் பதுக்கலை அலோவ் பண்ணக்கூடாது. நீங்க மக்கள் அரசு பண்ணி கொண்டு இருக்கிறதுங்க. இது ஏற்கனவே தமிழ்நாடு கவர்மெண்ட்டும் உள்ள பண்ண ஆரம்பிச்சாச்சு, தெலுங்கானா பண்ண ஆரம்பிச்சாச்சு, மகாராஷ்டிரால பண்ண ஆரம்பிச்சாச்சு. இவ்வளவு பருக்கள் இவ்வளவு சீக்கிரத்துல வெளியே கொண்டு வந்திருக்கிறது வந்து எங்களுடைய கிரெடிட் நான் சொல்றேன். இந்த மாதிரி பருக்களை வெளியே வருது, இம்போர்ட் பண்ணதும் டிஸ்ட்ரிபியூஷனுக்கு வரும்போது ஆட்டோமேட்டிக்கா விலை குறையும். விலை குறையிறத பார்த்துக்கிட்டு இருங்க. அதே சமயத்துல ஒரேடியா வந்து பாஜக கவர்மெண்ட் வந்து இதை தடுத்து நிறுத்தவில்லை. விலைவாசி தானே ஏறி இருக்குங்க, ஒரு வாரமா விலைவாசி ஏறி காத்திருக்க வேண்டும் இல்ல, எல்லா இடங்களிலும் இப்படிதான் நிலைமை ஏற்படும். ஒரு தட்டுப்பாடு ஏற்படும் போது ஆட்டோமேட்டிக்கா எல்லாரும் சேர்த்து வாங்கும்போது குறை கூறினீர்கள், உங்கள் ஆட்சி நடந்தால் அதை குறையை நிவர்த்தி பண்ணுவோம். குறையை நிவர்த்தி சந்தையில் ஏற்படுற மாற்றங்கள், இது சந்தையில் ஏற்படக்கூடிய மாற்றங்கள். இது வந்து இவங்க சில இதை வந்து அவுத்து விட்டுட்டு போயிட்டாங்க. அதாவது ஊக வாணிகம், பேர வாணிகம், ஆன்லைன் எல்லாத்தையும் விட்டுட்டு போயிட்டாங்க. பதுக்கல்காரர்கள்லாம் இந்த எப்போது கட்டுப்படுத்துவீர்கள்? எப்ப இன்னும் ஒரு வாரத்துல 2 நாள்ல இப்பவுமே கட்டுப்படுத்த ஆரம்பிச்சாச்சுங்க. மார்க்கெட்டுக்கு வந்து அது வந்து சேர்றதுக்கு கொஞ்ச நாள் ஆகும், அது ஒரு 2-3 நாள் ஆகும். இன்னும் தமிழ்நாடு கவர்மெண்ட் மாதிரி எல்லா கவர்மெண்ட் ஒரு ஆக்ஷன் எடுத்து பப்ளிக் டிஸ்ட்ரிபியூஷன் சிஸ்டம், கோஆபரேட்டிவ் இதெல்லாம் சப்ளை பண்ண ஆரம்பிச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக அடுத்த கடைக்கு போக மாட்டாங்க. அடுத்த கடைக்கு போகும்போது அவனும் இதே வேலைக்கு தான் விற்கணும். உடனே 120 ரூபாய்க்கு நீங்கள் இதுவே பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டில் வந்து அவங்க 100 ரூபாய்க்கு குறைச்சலாக தான் இம்போர்ட்டே பண்ணுறாங்க. அவங்க பருப்பு முதலாளிகள் கொடுக்காங்க, அவங்க 80-90 ரூபாய்க்கு தான் கொடுக்காங்க. இந்த 120 ரூபாய் ஏன் வந்தது, 120 ரூபாய் வித்தியாசம் ஏன் வந்ததுங்கிறத நம்ம முதல்ல அதை உடைக்கணும். அதற்கு நம்ம மக்களும் காரணம், வணிகர்களும் காரணம், ட்ரேடிங் சிஸ்டம் காரணம். ஏற்கனவே ஆண்ட ஆட்சியில் உண்டாக்கப்பட்ட ட்ரேடிங் மக்கள் அதாவது நம்மளுடைய வியாபாரிகள் வந்து மக்களில் இருந்து வருகிறவர்கள் தானே. அதை தான் சொன்னோம். வியாபாரத்தில் வந்து இல்ல உள்ள சிக்கல்கள் 80ல இருந்து 120 ரூபாய் மார்ஜின் இருக்கணும். மார்ஜின் ஒரு 30 ரூபாய் இருக்கலாம், 20% இருக்கலாம், 10% இருக்கலாம். மார்ஜின் வந்து 200% மார்ஜின் வச்சா விலை கூடும். அது வந்து தவறு. அது சிஸ்டத்துல அதை வந்து தடுக்கணும், அதை தடுக்கிறோம். தொடர்ந்து பேசும். பருப்பு விலை உயர்ந்து வருகிறது, பல்வேறு பொருட்களின் விலைகளும் உயர்கிறது. இதை மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இன்னும் சில வாரங்களில் விலை குறைய வாய்ப்பு இருக்கிறது. அதற்கு காரணம் என்ன? பதுக்கல் காரணமாக யார் தடுக்க வேண்டும்? மாநில அரசுகள் எந்த அளவுக்கு பொறுப்பேற்றுக் கொள்ளலாம்? இப்படி தொடர்ந்து பேசுவோம். பாருங்கள்.